ஹாய் வெல்கம் டு நிகில் த்ரெட் டிசைன்ஸ். இத்தனை நாள் வரைக்கும் நம்ம சில்க் த்ரெட் வச்சு ஒரு 10 ஸ்டிச்சஸ் கிட்ட போட்டிருப்போம். ஸோ உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா சுகர் பீட் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சுகர் பீட்டில் வந்து குட்டியிலேருந்து 4 mm வரைக்கும் நிறையா இருக்குது. ஃபர்ஸ்ட்டு காமிச்சேன் பாருங்கள், இதுதான் சுகர் பீட். செகண்ட் இருக்கிறது வந்து 2 mm பீட், அப்புறம் 3 mm 4 mm அந்த மாதிரி ரேஞ்சில் எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் சுகர் பீட்டில் இன்றைக்கி நம்ம போட போகிற ஸ்டிச்சஸ் வந்து அவுட்லைன் தான் பண்ண போகிறோம். நான் ஒரு திலக மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சிருக்கேன். இது மேலே வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? அதுக்கு ஒரு ஸ்விங் த்ரெட்டு போதும். 2 mm பீல்டு தான் வச்சுக்கோங்க. இங்கே 2 mm பீடு இல்லை, அதனால் வந்து கொஞ்சம் பெருசாக பீட் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது சுகர் பீட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சுகர் பீட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட கொஞ்சம் சைஸ் அதிகமாக இருக்கிற 2 mm பீட் நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை 1 mm பீட் இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு கொடுத்த பீட்லேயே அது இருக்கும், குட்டி சைஸ். சுகர் பீட் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அதுக்கு அடுத்த சைஸ் வந்து நான் சொல்கிறது, ஓகேவா? ஸோ ஸ்டிச்சஸ் போடும்போது எப்பயும் போல் எண்டில் ஒரு நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு நீடில் பார்த்தீங்கன்னா இந்த நீடில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 23, 28 நீடில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். 14 நீடில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது வந்து எப்படி இருக்கும், ரொம்ப மெலீஸாக தின்னாக இருக்கும். நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுவே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒவ்வொரு பீடாக இன்சர்ட் பண்ணி த்ரெட்டில் கோர்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் செய்யுங்க, ஓகேவா? பீடை வந்து நீடில் உள்ளே கோர்த்துக்கோங்க. இதை மாதிரி கோர்த்துக்கிட்டு நீடில் த்ரெட்டுக்குள்ளே விட்டுட்டு அந்த ஃபிங்கரை வச்சு கட்டுறீங்களா, அந்த ஃபிங்கரை வச்சு நீங்கள் பீடை கீழே தள்ளணும். அப்படி தள்ளிட்டு பக்கத்தில் ஒரு குட்டியாக ஸ்டிச் போடணும். செயின் ஸ்டிச்சஸ் மாதிரியே தான் இதுவும் ஃபாலோ பண்ணணும். சுகர் பீடை உள்ளே தள்ளிட்டு பக்கத்தில் ஒரு குட்டியாக ஸ்டிச் போடணும். அவ்வளோதான். ஃபஸ்ட் டைம் போடும்போது கண்டிப்பாக த்ரெட்டு வெளியே வரும். ஸ்ப்ரிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணணும், சில்க் த்ரெட் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ எடுத்து அதே மாதிரி நீங்கள் அவுட்லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் சின்ன ஒரு கோட்டில் வரைஞ்சி பார்த்தா கூட போதும். டிசைன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்க்குற மாதிரியான பிக்சர் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அங்கங்கே வளைய வருதில்ல, அப்போ உங்களுக்கு எஜ்ஜில் எப்படி போய் கொண்டு போய் முடிக்க முடியுன்றது உங்களுக்கு தெரியும், ஓகேவா? இன்னொரு விஷயம் என்னென்னா, ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒவ்வொரு பீடாக இன்சர்ட் பண்ணி பண்ணுங்கள். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா 2 பீடை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம், சரிங்களா? நான் சொல்கிற மாதிரி அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு பீடுமே இன்சர்ட் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ அந்த திலகத்தோட ஷார்ப் எட்ஜில் வந்துட்டோம். அங்கே எப்படி லீட் பண்ணுறதுன்னா, ஒரே ஒரு சுகர் பீட் எடுத்துக்கிட்டு த்ரெட்டுக்குள்ளே சொருகிட்டு மேல் நோக்கி ஒரு குட்டியாக ஸ்டிச் போடுங்க. ஸ்டிச் போட்டு எடுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி ஸ்டிச் போடுங்க. அப்போ வந்து அந்த பீட் வந்து அங்கேயே நல்லா லாக் ஆகிடும். அதை கீழே இழுத்து கொண்டு வாங்க. டவுனில் கொண்டு வந்துட்டு நான் டைட்டாக பிடிச்சி கொண்டு வந்துட்டு இப்போ அதுக்குள்ளே ஒரு பீட் லோட் பண்ணிங்கன்னா ஸ்டிச்சஸ் வந்து பார்க்கறதுக்கு கரெக்டாக விடும். ரொம்ப டைட்டாக இழுத்து விடுங்க, அப்போ தான் அது பார்க்க ஷார்ப்பாக மேலே போயிட்டு கீழே வர மாதிரி இருக்கும். இந்த கர்வில் இந்த லீஃப் டிசைன்ஸ் எல்லாம் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி எட்ஜ் வந்து ஷார்ப்பாக காட்டினீங்கன்னா தான் டிசைன்ஸ் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், ஓகேவா? நீங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக கொண்டு போகிறீங்கன்றதான் ரொம்ப முக்கியமான டிசைன்ஸை வந்து இதுதான் டிசைன் நமக்கு நல்லா தெரியும். நான் சொன்ன மாதிரி பீட்ஸில் ஒவ்வொன்றா கொண்டு வந்து லோட் பண்ணி ஸ்டிச்சஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதை வந்து நீங்கள் சுகர் பீட்டில் ட்ரை பண்ணுங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதோட ஒரு சைட் எக்ஸ்ட்ரா இருக்க பீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.